அத்தியாயம் 19. விதியின் சதியோடு நான். ஒரு இழப்பிற்கு பின்னான வலி என்பது வேதனையாக பரவி விரக்தியாக முடிந்துவிட்டால் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அதுவே அந்த இழப்பு தரும் வலி கோபமாக உருவெடுத்து வலிக்கு காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற முயற்சியாக மாறும்போது எந்த ஒரு சக்தியாலும் அதனை தடுக்கவே இயலாது போய்விடுகிறது. வீரபாண்டியர் தலைமையிலான பாண்டியர் படையும் ஆதித்த கரிகாலன் தலைமையிலான சோழர் படையும் களத்தில் சந்தித்த பிறகு ஏற்பட்ட விளைவுகள் மேற்கூறிய கருத்தைத்தான் பறைசாற்றின. இழப்பு என கணக்கெடுக்கையில் இருவருக்குமே உண்டுதான். ஆனால் கரிகாலன் இழந்திருந்தது அதிகம். சோழன் தலை கொண்ட பாண்டியன் என்ற பட்டத்தால் ஏற்கனவே உள்ளுக்குள் கொந்தளித்து கொண்டிருப்பான் கரிகாலன். இப்போது நேசித்த என்னையும் இழந்ததற்கு காரணம் பாண்டியன்தான் எனும்போது பழி தீர்க்க மட்டும் அல்ல, பகை அறுக்கவும் செய்வான் என்ற எனது பயம் உண்மையாகி போனது. சேவூர் போர் தொடங்கி ஒரு வார காலத்திற்கு மேல் தொடர்ந்தது. இருபுறத்தேயும் ஏகப்பட்ட உயிர்கள் பலியாயின. களம் முழுவதும் குருதி சேற்றில் மிதந்து கொண்டிருப்பதாக கூறினார்கள் வந்தவர்கள். இதுநாள் வரை நேருக்கு நேர் களத்தில் சந்திக்காத வீரபாண்டியரும் ஆதித்த கரிகாலனும் 8ஆம் நாளில்தான் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். அன்றோடு போரே முடிந்துவிடும் என எவருமே நினைத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. தோல்வி முகம் கண்டது பாண்டியம், களத்தை வென்று கொண்டாடியது சோழம். வீரமரணம் எய்தினார் வீரபாண்டியர் என்ற செய்தி என்னை வந்து அடைந்தபோது உடலெங்கும் குறுவாட்கள் சொருகி நிற்பதாய் வலி தாங்க முடியாமல் வாயடைத்து போனதாய் உணர்ந்தேன் நான். பெரும் இடி ஒன்று நேரடியாக என் தலையில் இறங்கிய அதிர்ச்சி உண்டானது எனக்குள். செயலற்று போய் நின்றேன். சுற்றி என்ன நடக்கிறது என்று உணரக்கூடிய நிலையில் கூட நான் இல்லை. வீரமரணம் அடைந்த தந்தையின் உடல் கண்டு ஆதவனம் அழுதுவிட்டு சிவந்த கண்களோடு மறைந்து கொண்டிருந்தான். உடலானது நாங்கள் இருந்த மறைவிடத்திற்குத்தான் கொண்டு வரப்பட்டது. சந்தடியின்றி வாடிய முகத்தோடு மாமனான பஞ்சவன் பாரிதான் சில வீரர்களோடு திரும்பி இருந்தார். தந்தையின் உடலை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த 4 ஆபத்துதவிகள்தாம். உங்களோடே வீரமரணம் அடையும் வாய்ப்பை எனக்கு வழங்காமல் போய்விட்டீர்களே அரசே. இப்படி ஏதேனும் நடந்தால் களம் விட்டு நகர்ந்துவிட வேண்டும் நீ என பாண்டியத்தின் மீது உறுதி வாங்கி கொண்டீர்களே, அது இதற்குத்தானா? உங்களின் திருவுடலை இங்கு கொண்டு வந்து காட்டத்தானா என அலறி அழுதார் மாமன். வெள்ளை துணியால் முழுவதுமாக மூடப்பட்டு இரத்தத்தில் தோய்ந்த பாண்டியர் கொடி ஒன்று போர்த்தப்பட்டிருந்தது. தந்தையின் உடல் மேல். அவ்வளவுதானா தந்தையே? உங்களோடு எனக்கான நாட்கள் அவ்வளவுதானா? உங்களின் பாசத்தை நீங்கள் வெளிக்காட்டவும் நான் அதில் மூழ்கவும் இனி நமக்கு வாய்ப்பே இல்லையா? என்னோடு சேர்ந்து விட்டதால் தான் உங்களுக்கு இந்த நிலையா? இந்த நிலையில் உங்களை பார்க்கத்தானா இத்தனை காலமாக உங்களை தேடி அலைந்தேன்? இதற்காகவா இத்தனை சிரமங்களை அனுபவித்தேன்? உள்ளுக்குள் நொறுங்கி போய் எண்ணியவற்றை வாய்விட்டு கூறவும் முடியாமல் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு அழுதேன். முகம் பார்க்க வேண்டும், நான் எம் தந்தையின் முகம் பார்க்க வேண்டும் என்று கதறினேன். வேண்டாம் தாயே, நீ தாங்க மாட்டாய் என்றார் மாமன். இவ்வளவு பெரிய சோகத்தையே தாங்கி உயிரோடுதான் இருக்கிறேன் எனும்போது இதற்கு மேல் என்ன இருக்கிறது? வீரம் காட்டும் அந்த முறுக்கிய மீசை, உயர்ந்த புருவங்கள், உதடுகளில் எப்போதும் தென்படும் ஒரு அலட்சிய சிரிப்பு, இவற்றை மறுபடியும் எந்த பிறவியில் காண்பேன் மாமா? தயவு செய்து முகம் காட்டுங்கள் என மாமாவை வற்புறுத்தினேன். நீ கூறிய எதுவுமே இப்போது இல்லையம்மா, நீ பார்க்காமல் இருப்பதே நல்லது என்ற மாமன் தன்னையும் மீறி அழ ஆரம்பித்தார். என்ன சொல்கிறார் இவர்? இப்போது எதுவுமே இல்லையெனில் என்ன பொருள் இதற்கு? ஏதும் புரியாதவளாய் மெல்ல தலைப்பகுதியை இருந்த துணியை நீக்கி பார்க்க முயன்றேன். ஆபத்து உதவிகளில் ஒருவரான பரமேஸ்வரன் தடுத்தான் என்னை. அவனை திரும்பி முறைத்து பார்க்க, அவர்களை பார்க்க விடு என ரவிதாசன் உத்தரவாக கூற என்னை விட்டு நகர்ந்தான். துணியை விலக்கினேன். முகம் காணவில்லை. இன்னும் நகர்த்தினேன். அப்போதும் காணவில்லை. இன்னும் கொஞ்சம் நகர்த்த வெட்டுப்பட்ட கழுத்து பகுதி, அதன் கீழ் இருந்த இரத்த நாளங்களில் இருந்து குருதி வடிந்து காய்ந்திருந்தது. என்னையும் மீறி வாய்விட்டு அலற ஆரம்பித்த என் வாயை சட்டென்று பொத்தினார் மாமன். மூடுங்கள் முதலில் என அவர் கத்த ரவிதாசன் வந்து துணியை இழுத்து மூடினான். தலையே இல்லாமல் வெறும் முண்டமாக காட்சியளித்த தந்தையின் கோலத்தை மறுபடியும் நினைத்து பார்த்தேன். அதிர்ச்சியில் மயங்கி போனேன். கண்களை திறக்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. சிரமப்பட்டு இமைகளை விலக்கினேன். எவரோ ஒருவர் ஈரத் துணியால் முகம் துடைப்பது தெரிந்தது. இப்போது கண்களை திறந்து பார்க்க எதிரே அத்தையோடு மாமனும் இருந்தார்கள். என்ன நடந்தது மாமா? அப்பாவின் அன்பு முகம் எங்கே? அவரது சிரம் எங்கே? கதறினேன் நான் சட்டென்று எழுந்து அமர்ந்து. ஆதித்த கரிகாலனின் சபதத்தை அதற்குள் மறந்துவிட்டாயா நந்தினி?
சொன்னது போல செய்துவிட்டான். சிரமறுத்து கொண்டு போய்விட்டான். தஞ்சை கோட்டை வாசலில் தொங்கவிட என கூறிய மாமனின் வார்த்தைகளில் வெறுமை தெரிந்தது. எனக்கோ மறுபடியும் தலை சுற்ற ஆரம்பித்தது. என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அனைவரும்? மன்னரை காப்பதை விட வேறு என்ன உங்களுக்கு பெரும் கடமை? இத்தனை பெரிய படையோடு போய் எப்படி அந்த பாதகனை விட்டீர்கள்? கோபமாக கத்தினேன். இப்படி நடக்கும் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை நந்தினி. மன்னரின் வாழ்வீச்சிற்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் திணறினான் கரிகாலன். குறுக்கே வந்த அவனது மெய்க்காவலர் படையையும் சோழத்தின் தளபதிகளையும் துவம்சம் செய்துவிட்டு முன்னேறி கொண்டே இருந்தார் மன்னர். கரிகாலனும் மன்னரும் நேரடியாக மோதிக்கொண்டதைக் கண்டு களமே சுயம் மறந்து நின்றது. இருவரின் வேகமும் வாழ்வீச்சும் பாங்கும் வீரர்களின் கண்களுக்கு பெரும் விருந்து என்றே சொல்ல வேண்டும். அதிலும் இந்த வயதிலும் நம் மன்னரின் பாய்ச்சல் கண்டு எதிரி வீரர்கள் சிலர் வாய்விட்டே கூறி ஆச்சரியப்பட்டதையும் நான் கேட்டேன். வெற்றி நம் மன்னருக்குத்தான், எப்படியும் கரிகாலன் தோற்கத்தான் போகிறான் என்று எல்லோருமே நினைத்திருந்த நேரத்தில், கண்ணிமைக்கும் நேரத்தில் இது நடந்துவிட்டது. கரிகாலனின் வாளுக்கு இரையானது மன்னரின் சிரம். சிரமருந்த நிலையிலும் நம் மன்னரின் வாள் சுழல்வதை நிறுத்தவில்லை நந்தினி. அந்த ஒரு காட்சி போதும். ஒரு மாவீரனைத்தான் நாம் மன்னனாக அடைந்தோம் என அத்தனை பாண்டிய வீரர்களும் காலாகாலத்திற்கும் மார்தட்டி கூறுவார்கள். ஆனால் அந்த கொலைபாதகன் கரிகாலனோ போர் நியதிகளை மீறினான். வெட்டுப்பட்டு கீழே கிடந்த மன்னரின் சிரத்தினை எட்டி உதைத்தான். வெகு தூரம் போய் விழுந்த அதனை ஒரு வீரனை விட்டு எடுத்து வரச் சொல்லி தன் வாளின் முனையினை அதில் சொருகி இடது கையால் அதனை உயர்த்தி பிடித்தபடி களமெங்கும் வலம் வந்தான். தடுக்க வந்த நமது வீரர்களை குழுவாக சேர்ந்து வெட்டி வீசினர் சோழ வீரர்கள். சோழன் தலை கொண்ட பாண்டியன் என்ற பட்டத்தை சுமந்த தலைதானே இது? இனி என் காலடியிலும் எம் கோட்டை வாசலிலும் கிடக்கட்டும். தலை கொண்ட பட்டத்தினை சுமந்த இந்த பாண்டியனின் தலை இனி என் பெயரினை அலங்கரிக்கட்டும். வீரபாண்டியன் தலை கொண்ட கரிகாலன் என்ற புகழ் பெயரால் அதை காணும் போதெல்லாம் பாண்டியர்கள் வெட்கி தலை குனியட்டும். இத்தனை ஆண்டு கால களங்கம் இன்றுதான் தீர்ந்ததடா வீரபாண்டியா, உனது தலையால். நீ அதை என் கையால் இழந்ததினால்தான் தீர்ந்தது என்று பெருமைப்பட்டுக்கொள் என களமதிர முழங்கினான் கரிகாலன். உடலை தூக்கி தூர வீசிவிட்டு தன் வாளில் சொருகிய மன்னரின் தலையோடு புறப்பட்டு விட்டான். தஞ்சைக்கு கொண்டு சென்று அது அழுகி நாற்றமெடுத்து அதுவாகவே சிதையும் வரை கோட்டை வாசலில் தொங்க விடுவேன் என சூளுரைத்து சென்றிருக்கிறான். எவனாவது ஆண்மையுள்ள பாண்டியன் மிச்சமிருப்பின் தஞ்சைக்கு வந்து மீட்டுச் செல்லுங்கள் உங்கள் தலைவனின் சிரத்தை என எக்காலமாக கூறிவிட்டு சென்றிருக்கிறான் என மாமன் கூற கூற அடிவயிறு எரிய ஆரம்பித்தது. நெஞ்சம் துடித்தது. கண்கள் தீப்பிழம்பை கக்க தயாராகின. கரிகாலா, இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது. எத்தனை அவமானங்களை என் தந்தைக்கு ஏற்படுத்தினாயோ அத்தனை துடி துடித்து நீ சாவாய். அதற்கான காரணம் நானாக மட்டுமே இருப்பேன். உன்னை கொன்று கிழிப்பேன். உடல் அளவிலும் மனதளவிலும் உன்னை சிதைத்து கிழித்தெறுவேன். நரகம் என்றால் என்னவென்பதை உன் கண்ணெதிரேயே காட்டுவேன். இது என் தந்தையின் மீது ஆணை. தர்மமோ அதர்மமோ ஏதாவது ஒரு வழியில் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என ஆவேசத்தோடு அலறிய வேகத்திலேயே மயங்கி விழுந்தேன். மீண்டும் சுய நினைக்கு வரும்போது அருகில் அத்தையை தவிர எவரும் இல்லை. மாமன் எங்கே அத்தை என்றேன். மன்னரின் இறுதி காரியங்களுக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டுள்ளார் என்றால் அத்தை. மனம் விம்மியது. பட்டத்து அரசியும் இளவரசனும் வந்துவிட்டார்களா? இப்போதிருக்கும் நிலையில் பட்டத்து அரசி வெளியே வர முடியாது. சோழர் படை நாலாபுரமும் தேடிக்கொண்டிருக்கிறது. இளவரசரை மட்டும் அழைத்து வர ஏற்பாடாகி உள்ளது என்றால் அத்தை. வாருங்கள், போய் அப்பாவை பார்க்கலாம் என நான் புறப்பட, பெண்களை இப்போது அங்கு அனுமதிக்க மாட்டார்கள் தாயே. இறுதி பயணத்திற்கு முன்பு முகம் பார்க்க அழைப்பார்கள் என்று கூற வந்த அத்தை சட்டென்று முகம் பொத்தி கொண்டு அழுதாள். இல்லாத முகத்தை எப்படி பார்ப்பது என்ற அவளது சோகம் எனக்கும் தொற்றிக்கொண்டது. இளவரசன் விக்ரம பாண்டியன் வருவதற்கும் இறுதி பயணத்திற்கான ஏற்பாடுகள் முடியவும் சரியாக இருந்தது. முகம் பார்க்க அழைக்கப்பட்டோம். நெல்லையிலிருந்து இத்தனை விரைவாக அழைத்து வந்துவிட முடியுமா இளவரசரை? எழுந்த ஐயத்தினை நான் கேட்டேன். இல்லை, இளவரசரும் பட்டத்து அரசியும் போர் ஆரம்பித்த சில தினங்களிலேயே அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். மன்னரின் தாய் வீடான மலைநாட்டில் சென்று இருக்கும்படி உத்தரவு. அதற்குள் இப்படி ஆகிவிட்டதால் பட்டத்து அரசியை மலைநாட்டிற்கு வழி அனுப்பிவிட்டு தந்தை காற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்காக இளவரசனை மட்டும் இங்கே அழைத்து வந்துள்ளார்கள் என்றால் அத்தை. எல்லாவற்றையும் முன்கூட்டியே யோசித்து அதற்கான உத்தரவுகளை தெளிவாக பிறப்பித்து சென்றிருக்கும் தந்தையை நினைக்கையில் கண்ணீர் ஆறாக வழிந்தோடியது.
தந்தையின் உடல் சிதியில் வைக்கப்பட்டிருக்க அந்த 10 வயது பாலகனான விக்ரம பாண்டியன் அதன் அருகே நின்றிருந்தான். தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள் இளவரசே என ஒருவர் கூற, தந்தையா? எங்கே அவர்? இங்கு எங்கும் காணவில்லையே. ஏதோ ஒரு துணி மூட்டை போல இருக்கும். இதையா வணங்க வேண்டும் என ஒன்றுமறியாத அந்த சிறுவன் கேட்க, நின்றிருந்த அத்தனை பேர் உள்ளமும் கொதிக்க தொடங்கியது. மகனுக்கே அடையாளம் தெரியாத அளவிற்கு இப்படி செய்து விட்டாயடா கரிகாலா என அத்தனை பேர் மனமும் சாபமிட்டது. இளவரசனின் கையில் கொல்லியை கொடுத்து நெருப்பு வைத்தார்கள். சிதை கொழுந்து விட்டு எரிந்தது. காண்பவர்களின் நெஞ்சம் போலவே. மண்ணுலக பயணத்தை உடல் அளவிலும் முடித்து கொண்ட மாமன்னர் வீரபாண்டியர் காற்றோடு காற்றாக கரைந்து போனார். துக்கத்தில் திளைத்திருந்தது அந்த இடம். முதலாக பார்த்தபோது அழகியதோர் ஊராக காட்சியளித்த அந்த இடம் இப்போது பொட்டல் காடாய் மிக குறைந்த மனிதர்களோடு சுடுகாடாக தெரிந்தது. வீரபாண்டியன் என்ற ஒற்றை மனிதன்தான் இந்த இடத்தின் உயிர்ப்பாக இருந்திருக்கிறான் என்பதும் புரிய வந்தது. இருள் மங்கிய நேரம். மாமனோடு நுழைந்தனர் பாண்டியரின் ஆபத்துதவிகள். அத்தையையும் அவரது பெண்கள் இருவரையும் பக்கத்து வீட்டில் போய் இருக்கும்படி கூறினார் மாமன். இனி வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதில் பயனேதும் இல்லை. அடுத்து என்ன என்பதை இப்போதே முடிவு செய்தாக வேண்டும். இந்த இடத்தினையும் விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் எதிரிகள். அதற்குள் நாம் நகர்ந்தாக வேண்டும் என்றான் ரவிதாசன். முடிவெடுக்கும் வயதில் இளவரசர் இல்லை. அதனால்தான் இளவரசி என மன்னரால் அடையாளம் காட்டப்பட்ட உங்கள் முன்பு நிற்கிறோம். இயலாது எனில் கூறுங்கள், நாங்கள் முடிவினை எடுக்கிறோம் என்றான் பரமேஸ்வரன். உங்களின் செயலாற்றும் திறன் பற்றி என் தந்தை கூறி நான் அறிவேன். அதில் ஏதும் ஐயமில்லை. அதே சமயம் என் முடிவெடுக்கும் திறன் பற்றி நீங்களும் அறிய வேண்டுமல்லவா? அதற்காக இந்த முறை வாய்ப்பை எனக்கு தாருங்கள். அதற்கு முன்பு நான் எடுக்கும் எந்த முடிவிற்கும் கட்டுப்படுவீர்கள் என மறைந்த நம் மன்னர் மீது உறுதியளியுங்கள் என்றேன். எனது இந்த பதிலை மாமனை எதிர்பார்க்கவில்லை என்பது அவரது முகத்திலேயே தெரிந்தது. பாண்டியர்களுக்கு நலம் பயக்கும் பட்சத்தில் அந்த கரிகாலனை அழித்தொழிக்கும் எங்களின் லட்சியத்திற்கு துணை நிற்கும் உங்களின் முடிவுகள் எனில் இறுதி வரைக்கும் துணையாக நிற்போம் உங்களோடு என உறுதியளிக்கிறோம் என்றனர் நால்வரும் ஒரே குரலில். அவர்களின் ஒற்றுமைதான் அவர்களின் பலம் என புரிந்தது. பாண்டியத்தின் நலன் என்பதே அந்த கொலைகார கரிகாலனின் அழிவிலான துவக்கமே என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றதும் நால்வர் முகங்களும் பிரகாசமாகியது. இது மட்டும் உண்மையாயின் இதன் பொருட்டு எங்கள் உயிரையும் தத்தம் செய்ய தயாராக உள்ளோம் என்றார்கள். நல்லது. நம்மில் எத்தனை வீரர்கள் இன்னும் மிச்சம் உள்ளார்கள்? எத்தனை குடும்பங்கள் இங்கே உள்ளன தற்போது கேட்டேன் நான். எங்களோடு வந்த 100 வீரர்கள் மட்டுமே மிச்சம் உள்ளனர். எஞ்சிய அனைவரும் வீர மரணம் அடைந்து விட்டார்கள். பெண்கள், குழந்தைகள் என 50 குடும்பங்கள் இருக்கும் என்றார் மாமன். ஆக இனி படை கொண்டு சோழத்தை வெல்வதோ மதுரையை மீட்பதோ இயலாத காரியம், சரிதானே? சரிதான். ஆனால் நெல்லை, முகவை பகுதிகள் இன்னும் நம் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன. அங்கு நமக்கென வீரர்களும் நமது மக்களும் உள்ளார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு தற்போது எதுவும் செய்ய இயலாது. விரைவில் சோழம் அந்த பகுதிகளையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் என்ற எனது வார்த்தைகளை ஆமோதித்தனர். இப்போதிருக்கும் நிலையில் நேரடியாக நம்மால் எதுவும் செய்ய முடியாது, உடனேயும் செய்ய முடியாது. எனவே நமக்கான காலத்தை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு சதி வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அரசியலில் இந்த சதி வேலைகளுக்கு பெயர் ராஜதந்திரம் என்ற என்னை வியப்போடு பார்த்தனர் ஆபத்துதவிகள். சிறு பெண் என என்னை அலட்சியமாக எண்ணியது தவறு என்பது அவர்களுக்கு புரிந்திருந்தது. என்ன செய்யலாம் என யோசித்துள்ளீர்கள் இளவரசி? இம்முறை ரவிதாசனின் வார்த்தைகள் மதிப்போடு வெளிப்பட்டது. இளவரசரை முதலில் மலை நாட்டிற்கு பட்டத்து அரசியாரிடம் அனுப்பிவிடுங்கள். அதற்கு யார் பொறுப்பேற்கிறீர்கள்? என்னிடம் நம்பிக்கையான தளபதிகள் 2 உண்டு. மிக திறமையானவர்கள். மாறு வேடம் பூண்டு கொள்வதில். அவர்களை வைத்து நான் முடிக்கிறேன் இந்த பணியை என்றார் மாமன். நல்லது. இங்கிருக்கும் நமது ஆட்கள் அனைவரும் உடனே இங்கிருந்து நகர்ந்தாக வேண்டும். பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றாக வேண்டும். மதுரை மண்டலத்தின் பல்வேறு உள்தங்கிய ஊர்களுக்கு அவர்களை அனுப்பி வையுங்கள். மக்களோடு மக்களாக கலந்திருக்க சொல்லுங்கள். சோழர் படை வீரர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பாகவே அவர்களை அங்கு குடியேறச் சொல்லுங்கள். நேரம் வரும்போது அழைப்பு வரும் என்று மட்டும் தெரிவியுங்கள். ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் இருக்க வேண்டும். ஆனால் வெளியே எவருக்கும் தெரியக்கூடாது. இதற்கான பொறுப்பை எவர் ஏற்கப் போகிறீர்கள்? மதுரை மண்டலம் முழுவதும் எனக்கு மனப்பாடமான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஊரிலும் என்னை அறிந்தவர்கள் உண்டு. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் மலையனூரான். நல்லது. மாமனும் அவர்களது குடும்பத்தினரும் நெல்லைக்கும் முகவைக்கும் நடுவே உள்ள பகுதியில் தங்கியிருங்கள்.
இம்முறை சிவாச்சாரியாராக பணியாற்றுவது பாதுகாப்பை தரும். அத்தையின் தாய் வீடு நெல்லைதானே மாமா? கேட்டேன் நான். ஆம் என தலையசைத்தார் மாமன். தஞ்சையில் ஒருவர், காஞ்சியில் ஒருவர் தங்கி இருக்க வேண்டும். அங்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும், அரசியல் நிகழ்வுகளும், கரிகாலனின் ஒவ்வொரு நகர்வும் நமக்கு தெரிந்தாக வேண்டும். உடன் தேவைப்படின் நம்பிக்கையான சிலரை அழைத்து செல்லலாம். யார் செல்கிறீர்கள்? தஞ்சைக்கு நான் செல்கிறேன். காஞ்சிக்கு பரமேஸ்வரன் செல்வான் என்றான் ரவிதாசன். பழையாறையை மறந்துவிட்டாயே நந்தினி? அங்குதானே எந்த ஒரு விஷயத்தின் துவக்கமும் ஆரம்பமாகும். அங்குதானே சோழத்தின் அரசியல் பெண் புலி குந்தவை இருக்கிறாள். பழையாறை முதலில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றார் மாமன். அதனால் தான் மாமா அங்கு நானே செல்கிறேன் என்றவுடன் அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போயினர். மாமாவோ மூச்சுவிட மறந்து போனார். எதிரியின் இத்தனை அருகாமையில் இருப்பது மிகவும் ஆபத்து இளவரசி என்றான் சாம்பவன். இது எனக்கு பழக்கமான விஷயம்தான். ஆனால் முக்கிய தகவல்களை உங்களிடையே கூறவும் நீங்கள் கூறி அனுப்பவும் ஒரு நம்பிக்கையான ஆள் வேண்டும் எனக்கு, என்னோடு என்றேன். நான் வருகிறேன் இளவரசி உங்களோடு. நான் முதலில் ஒப்புக்கொண்ட வேலையை விரைவில் முடித்துவிட்டு உங்களோடு வந்து விடுகிறேன். என்னை விட விரைவாக எவரும் எங்கும் புறவியில் பயணித்து விட முடியாது. வேண்டுமானால் இவர்களை கேட்டு பாருங்கள் என்றான் மலையனூரான். வைணவ சம்பிரதாயங்கள், அது சார்ந்த கோவில் பணிகள் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டேன் அவனை நோக்கி. தெரியாது, ஆனால் மற்றவர்களை விட விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் எனக்கு உண்டு என்றான் மலையனூரான். எனில் முதலில் அதை கற்றுக்கொள்ளுங்கள். 10 நாட்களுக்குள் கற்றாக வேண்டும். 15வது நாளில் என்னை பழையாறை விண்ணகரத்தில் சந்தியுங்கள், ஒரு வைணவராக மாறி என்றேன். சரி, இப்போது சொல்லுங்கள், தங்களது முழு திட்டம்தான் என்ன? கேட்டான் ரவிதாசன். ஒரே திட்டம்தான். அது ஆதித்த கரிகாலனை கொல்வது என்ற எனது உறுதியான வார்த்தைகளை கேட்டு எதுவுமே பேசாமல் மௌனமாயினர் அனைவரும். இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் உங்களிடம். வீரபாண்டியரின் மகள் நான் என்பது இங்கே இருக்கும் நம்மை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? நன்றாக யோசித்து சொல்லுங்கள் என்றேன். சிறிது நேர யோசிப்பிற்கு பிறகு வேறு எவருக்கும் தெரியாது என்றனர் ஆபத்துதவிகள். உன் அத்தை ஒருத்திக்கும் என் பெண்களுக்கும் தெரியும் நந்தினி என்றார் மாமன். நீங்கள் இருக்கும் வரை அவர்களால் நமக்கு பாதகம் இல்லை. எனவே அவர்களை பற்றிய கவலை தேவையில்லை. பட்டத்து அரசியார், இளவரசன் அல்லது வீரர்களில் எவருக்காவது தெரியுமா? தெரியாது, தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை என்றார் மாமன் உறுதியாக. நல்லது, இனி எவருக்குமே நான் யார் என்பது தெரியவே கூடாது. நானாக கூறும் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ரகசியம் வெளிப்படவே கூடாது. வீரபாண்டியருக்கு ஒரே ஒரு மகன்தான் என்றுதான் இந்த உலகம் அறிந்திருக்க வேண்டும். இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, கட்டளையும் கூட. இதை மீறியவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். ஏனெனில் இந்த ரகசியம் வெளியே கசிந்தால் கரிகாலனை நம்மால் என்றுமே நெருங்க முடியாமல் போய்விடும் என்றேன். புரிகிறது, உயிரே போனாலும் இந்த ரகசியம் வெளிவராது என்றான் பரமேஸ்வரன். நம் அனைவருக்குமான ஒரே தொடர்பு மலையனூரான் மட்டுமே. வேறு எவர் எந்த தகவலை கூறினாலும், எந்த ஆதாரத்தை காட்டினாலும், எந்த ஒரு தகவலையும் நம்மில் எவரும் நம்பவே கூடாது என்றேன். சரியான யோசனைதான். தேவையற்ற குழப்பங்கள் நேராமல் இது தடுக்கும் என்றான் சோமன். நமது லட்சியம் கரிகாலனின் மரணம், அதுவும் நமது கைகளால், நம் கண் எதிரில். அதற்காக இடையில் எவர் குறுக்கிட்டாலும் சற்றும் தயங்காது வெட்டி வீசுங்கள். களம் காணாத போரினை துவக்கி இருக்கிறோம் நாம். கரிகாலனை கொல்வதற்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் கொன்றுவிடுங்கள். கணக்கு வைத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக கொன்றீர்கள் என்ற விளக்கம் கூறவும் தேவையில்லை என்ற என்னை முதலாக பயத்தோடு பார்த்தார் என் மாமன். காயப்பட்ட சோழ வேங்கை என்ன செய்யும் என்பதை கரிகாலன் காட்டிவிட்டான். இனி அடிபட்ட கடல் சுறாக்கள் எப்படி சூழ்ந்து நின்று இரையை சிதைக்கும் என்பதை நாம் அவனுக்கு காட்ட வேண்டும் அல்லவா என கேட்ட என்னை விழிகள் விரிய பார்த்தனர் ஆபத்துதவிகள். நிச்சயம் காட்டுவோம் இளவரசி, நாங்கள் புறப்படுகிறோம். அவரவருக்கான பணிகளை கவனிக்கிறோம். நாளைக்குள் இந்த இடத்தில் நாம் இருந்த தடயம் எதுவுமே இருக்காது என்ற ரவிதாசன் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.